ஆண்டவருக்குள்ளாக சாதிச்சவங்க எத்தனை பேர்? நிறைய இருக்காங்க. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சொல்றதுக்கு என்ன இல்லை, நேரம் நமக்கு இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் பெண்மணி யார்? உலகத்தில் முதல் பெண்மணி ஏவாள். சரிங்களா? ஏவாளை ஆண்டவர் அழகாக உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? அழகாக உருவாக்கினார். முதல் பொம்பளை அவதான். அந்த பெண்ணு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால உலகம் அவனால என்னப்பட்டது? சபிக்கப்பட்டது. ஒரு பொம்பளைனால உலகம் சபிக்கப்பட்டது. ஒரு பொம்பளைனால உன் வீடு சபிக்கப்பட்டு போகக்கூடாது. உன் பொம்பளைனால உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு பொம்பளைனால உன் வீட்டில் இருக்கிற காரியங்கள் சாபமாகி போகக்கூடாது. முதல் பெண் சபிக்கப்பட்டவளானால் அதனால வீட்டை விட்டு துரத்த விடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வெள்ளிக்கிழமை சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா நரகத்துக்கு போகவே கூடாது. நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ அவங்க நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா அதோடைய உத்தரவாதம் யார் கையில் இருக்கு? ரட்சிக்கப்பட்ட நம்ம கையில் இருக்கு. நம்ம அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அக்காவாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அம்மா அப்பா யார் இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க நரகத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாது. நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எல்லாம் உன்னோட எங்கே வரணும்? பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது நல்லா கேளுங்க, இது நல்லா கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அப்போ பொம்பளைனால உலகம் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. பொம்பளை கீழ்ப்படியாமல் போயிட்டா. எப்படி போயிட்டாமா? கீழ்ப்படியாமல் போயிட்டான். பெண் கீழ்ப்படியாமல் போனதுனால சாபம் வந்தது. என்ன வந்துச்சு? சாபம் வந்தது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பொம்பளை கீழ்ப்படியாமல் போனதுனால சாபம் வந்துருச்சு. உலகமே அவனால சாபம். இன்னைக்கு ராஜாக்கள் காலத்தில் நிறைய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் பெண்கள் தான். சரித்திரங்கள் உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய சாம்ராஜ்யங்கள் என்ன செஞ்சிச்சு? அழிஞ்சு போனதுக்கு காரணம் பெண்கள் தான். பெண்கள் தான். ஏவாள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால பூமியில் என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. பழைய ஏற்பாட்டுடைய துவக்கம் அப்படிதானே? பெண். புதிய ஏற்பாட்டில் ஒரு அம்மா வர்றாங்க, மரியாள் சொல்லி. என்ன அம்மா பேர்? என்னது? மரியாள். 16 வயசு, 15லிருந்து 16 வயசுக்குள்ள அந்த பெண்ணுகிட்ட தேவதூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றிருக்க மானியே நீ வாழ்க. அந்த புள்ள சொல்லுது, இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோ இதுக்கு வரைக்கும் அந்த தூதனை பார்த்ததே இல்லை. அந்த தூதனை இன்னைக்கு நம்ம கனவுல வர்றதெல்லாம் இதுதான். பேய் துரத்துற மாதிரி, பிசாசி துரத்துற மாதிரி, பாம்பு கடிச்ச மாதிரி, வண்டி ஆக்சிடென்ட் சத்த மாதிரி, இதே தான் அதிகமாக வரும். அப்படி தானே? நிறைய பேர் கனவுல மாதிரியா பார்க்குறாங்க. எங்கள் கனவுல அப்படி வர்றதில்லை பாஸ்டர், எங்கள் கனவுல அதான் வருது. அப்போ மரியாள் முன்னாடி தூதன் நின்ற உடனே வாழ்த்துறான். முன்னே தெரியாத ஒரு ஆள். இப்போ வயசு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, தங்கச்சிமார்கள்லாம் இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு, பிள்ளை நீ வாழ்க, நீ வாழ்க அப்படின்னா அது என்ன நினைக்கும்? இவர் யாருன்னே தெரியலையே, நம்மளை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி தெரியலையே சொல்லி யோசிக்க மாட்டோமா? திகைக்கிறான். அப்போ சொல்கிறாரு தேவதூத, நீ ஒரு கர்ப்பவதியாவே. ஏற்கனவே பயந்து போய் இருக்கு. என்ன சொல்கிறாரு? நீ கர்ப்பவதியாவ, ஒரு குமாரனை, ஒரு ஆம்பளை பையனை பெற்றெடுப்ப, அவருக்கு ஏசுண்டு என்ன செய்? பெயரிடு. ஒரு வயசு பிள்ளைகிட்ட சொல்கிற விஷயமா இதெல்லாம்? அப்போ ஆண்டவருக்கு இது கூட தெரியாதா? இவர் எங்கே போய் சொல்லிருக்கணும் தூதனு? அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். ஏன்னா இந்த பிள்ளை தெய்வ பக்தி உள்ள பிள்ளைனா அவங்க அம்மாவை எப்படி தான் இருப்பாங்க? அம்மா எப்படி தான் இருப்பாங்க? பக்தி உள்ளவளாக இருப்பாங்க. அதான் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பெண்ணை பார்க்க போகும்போது நேராக பெண்ணு வீட்டுக்கு போக மாட்டாங்க. எங்கே போவாங்க? கிணத்தடிக்கு போவாங்க. இப்போ தானே போரு, வீட்டுக்கு ஒரு பைப்பு, அன்றைக்கெல்லாம் எங்கே கிணத்தடி தானே. கிணத்தடியில் போய் உட்காருவாங்க. அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்கிறது. அவங்க அம்மாவை கிணத்தடியில் பார்த்துட்டா
புள்ளைய வீட்டிலையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லுவாங்க. மாறியா பார்க்குறீங்களே. அம்மா கிணத்தடையில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அது பொறுத்து தான் பிள்ளையும் வீட்டில் இருப்பா. சில அம்மா மரம் குடத்தை தூக்கிட்டு வந்தால் இருக்கிற பிள்ளைகள்லாம் விளைகிறோம். ஏக்கா நீங்கள் பிடிச்சிட்டு போங்கக்கா, நீங்கள் பிடிச்சிட்டு. சில பேர் சொல்லுவாங்க வாயிலா பூச்சின்னு சொல்லுவாங்க. வாயிலா பூச்சின்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவ்வளோ வாய் பேர் என்னது? வாயிலா பூச்சி. பானை எடுத்து வந்துட்டானா இருக்கிற பெண்கள்லாம் விளைகிறவங்க சில பேர் இறைச்சி ஊற்றி விட்டு கூட அனுப்பி விட்டுருவாங்க, நீ முன்னாடி போ. ஏன்னா 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஊரு கதை உலக கதைலாம் அங்கே பேசுகிறோம். அப்போ அம்மாவை கிணத்தடியில் பார்த்தா பிள்ளைய வீட்டில் பார்க்க வேண்டிய அவசியமே. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த பாத்திரம் எப்படி விளக்குறாங்க. முன்னாடிலாம் பித்தாளை பானை வச்சுருந்தாங்க, அந்த பித்தாளை பானை எப்படி விளக்குறாங்க, தண்ணி ஊற்றி எப்படி கழுவுறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்களாமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ் கேட்குறீங்களா? நம்ம அப்படி பார்த்ததில்ல. பெரியவங்க சொன்னதை என்ன செஞ்சுருக்கிறோம், கேட்டுருக்குறோம். இந்த பாத்திரம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறியோ அவங்க வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அவங்க அறிவுக்கேற்றவாறு. சில பேர் சொல்லுவாங்க அந்த வயசு புள்ள அடுத்தவன் தலை கொடுத்து பேணு பார்க்க சொல்லுவாங்களாமா. அவங்க புத்திக்கு அதான். அவங்க பேணு எப்படி ஒழுங்காக பார்க்குறாங்களோ அவளை கருத்துள்ள பிள்ளையாமா. என்ன பிள்ளையா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்க தங்கச்சி மேலே அப்படி வந்து ஆளை பாரு அவனை பாரு போயா, பேணு பார்க்கணுமாமா, இது பண்ணுமாமா, ஆளை பாரு விரட்டி விட்டுருவான். அன்னைக்கு அந்த காலத்தில் பெண்கள் அவளை சீப்பாக நினச்சிருக்கிறாங்க. இந்த மரியாள் கிட்ட சொல்றாரு நீ ஒரு குழந்தை பிறப்பேன்னு. இன்னைக்கு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை என்ன சொல்லிருப்பாங்க, எடு கட்டைய. நான் வயசு பிள்ளை என்கிட்ட வாழ்த்துக்கள் சொன்ன சந்தோஷப்பட்ட என்ன செய்யற, நீ கர்ப்பவதி அப்படின்னு சொல்றிய, ஆளை பாரு அவனை பாரு, சத்தம் போட்டு ஊரை கூட்டுவாங்களா கூட்ட மாட்டாங்களா? கூட்டுவாங்க. நான் கேட்குறான் எப்படி அது ஆகும், எப்படி ஆகும்? அப்போ விளக்கம் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில நிழலிடுவார். ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கிற குழந்தை பரிசுத்தமுள்ள குழந்தை, அவர் தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், உன் வகிட்டிலிருந்து பிறக்க போகிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், அந்த காலகட்டங்களில் இந்த ஒரு புள்ள இந்த மரியாள் மட்டும்தான் வயசு பிள்ளையா இருந்துச்சா? அந்த தேசத்தில் வயசு பிள்ளை யாருமே இல்லையா? நிறைய இருந்திருக்கிறாங்க. ஆனா இவளுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா, கீழ்ப்படிதலை கண்டார். இவள் சொல்லிட்டா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு நான் கர்ப்பவதி. ஆனா ஊர் என்னை என்ன பேசும்? ஏன்னா தூதன் வந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும், எங்க அப்பா அம்மா கூட என்ன செய்யாது. என்னதான் பக்தி உள்ள பிள்ளைகளா இருந்தாலும், பக்தி உள்ள அப்பா அம்மாவா இருந்தாலும், திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மாசமாகி வந்து நின்றுச்சுன்னா யார் தான் ஏற்றுக்கிடுவாங்க? இந்த பிள்ளை சொல்லும், அம்மா தூதன் வந்தான் என்கிட்ட இப்படி சொன்னான் அப்படி சொன்னா நம்புமா? அம்மா போடி, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி, உன்னை பற்றி எனக்கு தெரியும். செல்லு ஜமக்காலக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே அப்பவே தெரியும். லீவ் அன்னைக்கு கூட இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு சொல்லி போனீங்கல்ல அப்பவே தெரியும். நீங்க உங்களை பார்த்தா பிள்ளை சொல்ல மாட்டேங்க தெரியுது. அப்படி அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஒரு செல்போன் காலமா இருந்தா எந்த அம்மா மச்சம் ஏத்துக்கிடுமா? ஏத்துக்கிடாது. அப்ப இதனால இந்த மரியாளுக்கு என்ன நடக்கும்? நிறைய பிரச்சனை, நிறைய கெட்ட பேர். ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வேற இருக்கு, ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிருக்கு. இப்ப அந்த மரியாளுடைய சுச்சுவேஷன் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மரியாளுடைய சுச்சுவேஷன் அம்மாவுக்கு சொல்ல முடியல, அப்பாவுக்கு சொல்ல முடியல. ஒரு ஆணுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்க. இப்ப திடீர்னு நான் கர்ப்பம் பண்ணா அவன் என்ன நினைப்பான்? அப்பா அம்மா நினைப்பாங்க, என் கூட இருக்கிற என் வாலிப பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, என் சமுதாயம் என்ன நினைக்கும்? ஏன்னா அந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாமல் ஒரு கர்ப்பவதியானா அவளுக்கு விபச்சாரி என்ற பெயர். என்ன பேரு? விபச்சாரின்னு பேர். விபச்சாரிக்கு என்ன தண்டனை தருவாங்க?
கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. ஒருவேளை இந்த மரியாள் மறிக்கிறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இத்தனையும் நினைச்சிட்டு சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அம்மா விளங்குதா? மரியாளுக்கு ஒரு கை தட்டலாமா? மரியாளுக்கு ஒரு கை தட்டலாமா? தன்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படிந்தாள். ஏவாள் கடலுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதினால பூமி அவள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. இந்த மரியாள் கீழ்ப்படிஞ்சதினால உலக இரட்சகர் இயேசு இவள் வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு வேணும். வேதத்தில் சாதித்த பெண்கள். இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, தபித்தாள் சொல்லி ஒரு அம்மா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை குறித்து சொல்றதுக்கு வயசான ஒரு அம்மா, தபித்தாள், தொற்கால்னு சொல்லுவாங்க, தபித்தாள்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா வயசான அம்மா. இந்த அம்மா உயிரோடு இருக்கிற நாட்கள் என்ன செய்தார்களாம்? 36 வாசிங்க. 30 யோப்பா பட்டணத்தில் இருந்தால் அந்த சீசி இருந்தால் அவ யாருமா? சீசி. ஆணா இருந்தால் சீசன், பெண்ணா இருந்தால் இயேசுவுக்கு சீசி. இயேசுவுக்கு சீசியா இருந்ததுனால அவன் என்னென்ன செய்தாங்க பார்ப்பா. நற்கிரிகளை செய்தாள். என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? நல்ல காரியங்களை செய்தாள். கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க சாதிக்கணுமா? ஆண்டவருக்காக நீங்க சாதிக்கணுமா? சமுதாயத்தில் நீங்க சாதிக்கணுமா? பூமியில நீங்க சாதிக்கணுமா? நற்கிரிகளை செய்யணும். முதல் நீங்க இயேசுவுக்கு சீசியா என்ன செய்யணும்? இருக்கணும். இயேசுவுக்கு சீசியா இருக்கணும். இவள் சீசியா இருந்ததுனால நற்கிரியை செய்தாள். என்ன செய்தாள்? தர்மங்களை செய்தாள். தர்மங்கள் செய்கிறவங்க தான் சீசி. தர்மங்கள் செய்யாம போனா காசி. நீ சீசியா இருக்கிறது உண்மையானா தர்மங்களை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா ஆமா. நமக்கு மற்றவங்க ஏதோ செய்யணும் எதிர்பார்க்கிறோம்ல. இவங்க எனக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும், அது செஞ்சா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். தப்பு இல்லை. ஆனா நீ அது மாதிரி செய்யறியா? சவக்கடல் மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு தண்ணி விழுந்தாலும் வெளியே போகாமல் இருக்கக்கூடாது. கலேலுயா கடலா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தர்மங்கள் செய்தால், செய்து கொண்டு வந்தால், அப்படிப்பட்ட தபித்தாளுக்கு வியாதி வந்து போச்சு. நல்லவதா, சீசிதா, தான தர்மங்கள் நிறையா செஞ்சவதா, அப்ப மனுஷி தானே. மனுஷியா இருந்த வியாதி வருமா வராதா? வரதான் செய்யும். அபிஷேகம் பெற்ற வியாதி வராதா? ஞானசனம் பெற்ற வியாதி வராதா? நம்ம உடம்பு மண்ணு. இந்த மண்ணுக்கு சில பலவீனங்கள் வரதான் செய்யும். தலைவலிக்காக ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆயிரும், கால் வலி வந்துடும். கால் வலிக்காக ஜெபம் பண்ணுவோம், இடுப்பு வலி வந்துடும். இடுப்பு வலிக்காக ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆயிரும், வகுத்து வலி வந்துடும். இந்த பூமியில நம்ம இருக்க வரைக்கும் ஒரு வியாதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இருந்து கொண்டுதான் இருக்கும். இதற்காக நீங்க கடவுளை தேட வேண்டாம். பரலோகத்துக்காக கடவுளை தேடுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல சொல்லுவாங்களே, மூக்கு இருக்கு வரைக்கும் சளி இருக்குயா, மண்டை இருக்கு வரைக்கும் பேன் இருக்குயா, அப்படி சொல்லுவாங்க. அவங்கவுங்களை எப்படி விளங்கி கொள்றதோ விளங்குற மாதிரி தான். சரிங்களா? அப்ப இந்த பூமியில இருக்க வரைக்கும் சில பலவீனம் என்ன செய்யும்? வரும். சாப்பிடுகள சாப்பாட்டில் மருந்து, தண்ணியில் மருந்து, நம்ம சாப்பிட்ற எந்த பொருள் சாப்பிட்டாலும் மருந்து இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடிய பலவீனம் நமக்கும் வரும். ஆனால் அந்த பலவீனத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்ற. வியாதி வந்துருச்சு. வியாதி வரும் இயல்பான காரியம் தான். வயசானவங்க செத்தே போயிட்டாங்க. வியாதி வந்து அது என்ன வியாதி? மரணத்துக்கு எதுவான வியாதி இருக்கு. செத்தே போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த அம்மாவை குளிப்பாட்டி மேலே மாடி வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மாடி வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பேதுரு பக்கத்து ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு கேள்வி வருது.
உடனே ஆள் பிடிச்சி அனுப்பி வேகமாக வாங்க, தாமதம் பண்ணாங்க, இங்கே தபித்தால் சொல்லக்கூடிய நல்ல சீசி சொத்து போயிட்டா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்துட்டார். வரும்போது அந்த வசனம் வாசிங்க, 38 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 2 சீசர்களை பேதுரு கிட்ட அனுப்பி அவரை வர சொன்னார். அவர் வந்துட்டார். மேல் வீட்டு பாடியை மேலே வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அது அந்த இடத்துக்கு பேதுருவை கூட்டுக்கிட்டு போகிறாங்க. போகும்போது அவன் கண்ட காட்சி தான் முக்கியம். அவன் ஒரு காட்சியை பார்க்குறான். என்ன நடக்குதாங்க? விதவைகள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தாங்க. யாரை சுற்றி? இந்த தபித்தாலை சுற்றி விதவை அம்மாமார்கள் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போனால் வீட்டில் விழுந்தா செத்து போனால் அழுகாமல் சிரிச்சுக்கிட்டா இருப்போம். அழுதுகிட்டா இது என்ன பெரிய விஷயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வரி பாடுங்க. தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, புரியுதா? அவங்க உயிரோடு இருக்கும்போது இவங்களுக்கு கொடுத்த சேலைகள், இவங்களுக்கு பண்ணின உதவிகள், அங்கிகளை காமிச்சு, தொற்கால நீ தானே இந்த சேலை கொடுத்த, தபித்தால நீ தானே இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்த, எனக்கு எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருக்குற, இந்த பாரு நீ கொடுத்த சேலை நான் கட்டிக்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சில பேர் அழுகிறத பார்த்துருக்கோம்ல, உன் பையன் வந்திருக்கான் பாரு, அவன் 3 மாதம் பெற்று கிடப்பான், ஒரு நாள் 8 கூட வந்து பார்த்துருக்க மாட்டான் மகன், இன்னைக்கு சொத்து போன பிறகு வருவான். உடனே இந்த அம்மா அழுகும், உன் மகன் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு. மூதேவி எங்கே பார்க்கவா? உயிரோடுக்கு போது கண்ணில் காட்டாமல் சொத்து போன பிறகு வந்து உன் மகன் வந்திருக்கா பாருங்க, உன் மருமகன் வந்திருக்கா பாருங்க, உன் பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்லி என்ன இருக்கு? அவர் பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு. சில பேர் கோபம் பார்த்தீங்கன்னா, நான் செத்தாலும் உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். மூதேவி, நீ செத்து போன எப்படி போவ அவங்க வீட்டுக்கு? நீ செத்து போன நேராக வந்து சுடுகாடு தான் போவேன், அவங்ககிட்ட கொண்டு நினைச்ச முடியாது, போக முடியாது. இவன் சொல்றது, செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தா நீ போக மாட்டேன், நீ செத்தா சுடுகாட்டுக்கு தான் போவேன். சில சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது. நீ என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போற? வந்த உடனே எந்திரிச்சு அப்படியே கழுத்து பிடிச்ச வீட்டுக்கு வராதுன்னு சொல்றதுக்கு சும்மா இதெல்லாம் வீம்பு, ஒன்றுக்கு உதவாத ஒரு வீம்பு. இப்போ இந்த விதவைகள் எல்லாம் அந்த அம்மாவை காமிச்சு, அம்மா தொற்கால இது வந்து சமூக சேவை, கிறிஸ்துக்குள் இருந்தது சமூக சேவை. இந்த பாருமா, நீ செஞ்ச உதவி பாரு, நீ கொடுத்த சேலை பாரு, நீ கொடுத்த அங்கி, நமக்கு சேலை அவங்க அங்கி பாரு, நான் அதுதான் கட்டிட்டு வந்திருக்கிறேன், எவ்வளவா நேச்சுக்கு சொல்லி காமிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன விளங்குது? அந்த அம்மா சீசியா இருக்கும்போது நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. தொற்கால் சீசியா இருந்தபோது நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்கா. உங்களை சொல்லலை. ஆமாம், ஏன்னா நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. 50 சேலை போய் கடையில் போடுவீங்க தவிர, பக்கத்து வீட்டில் சேலை எல்லாம் ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு கொடுக்குறக்கு மனசு வராது. நீங்கள் தான் தொற்காலா? நீங்களா சீசியா? 50 சேலை மூட்டையாக கட்டிட்டு போய் கடையில் போடுறாங்க, பக்கத்து வீட்டில், ஏற்று வீட்டில். உங்களுக்கே தெரியும், எப்போ பார்த்தாலும் அந்த புள்ள அந்த சேலையே கட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியும். பெண்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. போன வாரம் அந்த சேலை தான் கட்டினா, இந்த வாரமும் அந்த சேலை தான் கட்டினா, உங்களுக்கு தெரியும். கடையில் போகிற 5 ரூபா அந்த சேலை, மிஞ்சி போனால் 11 ரூபா. ஏன் 2 சேலை கொடுக்கக்கூடாதா? மனசு ஏன் வரமாட்டேங்குது? நீங்கள் தான் இயேசுவை சீசிகளா? அதான் சொன்னேன், அது உங்களை சொல்லலைன்னு. சரியா? அப்போ இது சமூக சேவையில் செஞ்ச ஒரு அருமையான ஒரு காரியம். சரி, இப்போ நிறையா போகலாம், நமக்கு நேரம் இல்லை. 2 பேரை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். இயேசுடைய ஊழியத்தில் கூட இருந்தவர்கள், இயேசுனுடைய ஊழியத்தில், இது சபை, இது இயேசுவின் ஊழியத்தில் தாய்மார்கள். இன்றைக்கி அருமையாக மகளிர் தினம், உங்களை வாழ்த்தணும், உங்களை கொண்டாடணும், எந்திரிச்சு எல்லாம் கையை தட்டணும், ஸ்தோத்திரம், உங்களை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம்.
இயேசு இருந்த காலத்தில் பெண்கள் பணி என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 முடிய. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 முடிய 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்து முடிக்க போகிறேன். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். பொல்லாத ஆவிகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நீக்கி குணமான சில ஸ்திரீகள். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்துல அவர் அந்த நாட்களில் நிறைய பெண்களுக்கு இருந்த வியாதிகளை சுகமாக்கினார். நிறைய பிசாசு பிடிச்சிருந்த தாய்மார்களை பிசாசிலிருந்து விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆன பிறகு அவங்க வீட்டுக்கு போய் தான் சொந்த காரியங்களை பார்க்கவில்லை. நம்ம சபையில் சில வருஷங்களுக்கு முன்னாடி கர்ப்பப்பையில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா யாருன்னு. கர்ப்பப்பைக்குள்ள கேன்சர். டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க. வயசானவங்க பக்கத்தில் வந்தாலும் ஸ்மெல் தாங்க முடியாது. அந்த மாதிரி விசுவாசத்தோடு வந்தாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான லீதியால் அம்மா 1991 35 வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்துச்சு. அந்த பாட்டி என்னை கூட்டுட்டு போகுது. ஜான் கண்ணு, அது கண்ணன் தெரியாது, கண்ணு தான் கூப்பிடும். ஜான் கண்ணு வா வந்து ஜோம் பண்ணு. நல்லா நாங்கள் திண்ணையில் இருக்கோம். அப்போ வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் அந்த அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க. வீட்டு வாசலில் நிறைய ஜனங்கள் எல்லாம் வர சொல்லிட்டாங்க. நம்ம பேர் மயிலாத்தா இப்போ செத்து போயிடும், அப்போ செத்து போயிடும்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே தேங்காய் வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அது முந்தானத்து செல்வி சொல்லுது என்கிட்ட. என்ன வச்சுருக்காங்க? தேங்காய் வாழைப்பழம். இந்த அம்மா பயிற்சி உடனே என்ன செய்யுது? சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய் பழம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த டயத்தில் நான் போகிறேன். எனக்கே நான் வந்த புதுசில் இந்த மாதிரி விவரம் இல்லை. ஆண்டவரே நீரே பார்த்துக்க, உங்கள் ஊழியம் நான் உம்முடையவன், உங்கள் நாம மகிமைக்கா நீங்கள் செய்யுங்க ஏசப்பான்னு ஜோமனு எண்ணெய் பூசிட்டு வந்துட்டேன். 3 நாள் கழிச்சு போனால் அந்த அம்மாவை டீ வச்சு கொடுக்குது எனக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா நம்ம சபையில் சாட்சியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அந்த அம்மாவை? கொஞ்சம் பேர் தான் தெரியும், ரொம்ப பேர் பார்க்கல. அம்மா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. அம்மா லீதியாலம்மா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. இல்லை சொல்லியாச்சு. பார்த்துக்கங்க. இந்த அம்மா தான் 35 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழமெல்லாம் வீட்டில் வச்சாங்க, செத்து போயிட்டாங்கன்னு. இன்னைக்கு கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். அன்னைக்கு கூட்டம் கூடுறாங்க, செத்து போயிருவா செத்து போயிரு, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. கர்த்தர் இவங்களை சாட்சியா வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றிம்மா. உட்காருங்க. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒரு நாளும் ஆலயம் வர்றதில்ல. அந்த திண்ணையில் இருக்கமோ சரி, பழைய சர்ச் இருக்கமோ சரி, இங்கே பேஸ் மட்டம் போட்டு இங்கே ஜோம் பண்ணுவோம். மேலே கூரை இருக்காது, பேஸ் மட்டம். அங்கேருந்து நடந்து வந்து இங்கே ஜோம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அவங்களை சாட்சியாக வச்சிருக்கிறார். என்ன சொல்ல வரனா, இயேசுடைய ஊழியத்தில் வியாதிகள் சுகமானவர்கள் பெண்கள், பிசாசு பிடித்திரு சுகமான பெண்கள். எத்தனை பிசாசுகள் ஓடி இருக்கு, எத்தனை பெண்களுக்கு பிசாசு ஓடி இருக்கு. சரிங்களா? அவங்க பிசாசு ஓடின போல அவங்களும் ஓடி போயிட்டாங்க. பிசாசு தான் ஓடி போச்சு, இவங்க வருவாங்க பார்த்தா இவங்களும் ஓடி போயிடுறாங்க. மறுபடியும் எங்கேயாச்சும் மறுபடியும் பிசாசு பிடிச்சா என்ன செய்யறது? இங்கே வர்றது. அது வரைக்கும் வர்றதே இல்லை. ஏமா வரலன்னா நான் எதுக்கு வரணும்? பிசாசு பிடிச்சதுக்காக வந்தேன், பிசாசு போயிடுச்சு, நானும் போயிட்டேன். ஆனால் இங்கே அந்த வசனம் பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமான சில ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுடைய ஊழியத்தில் இருந்தார்கள். அவர் போன இடமெல்லாம் இவங்களும் போனார்கள். பட்டி தொட்டியெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க அந்த பெண்கள். அவங்களை குறித்து அதிகமான இடங்கள் இல்லாட்டாலும் அது பேக்ரவுண்டு நமக்கு தெரியும். அப்போ பிசாசுகள் பிடித்த ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதனா மரியாள் எண்ணப்பட்ட மரியாளும் கூட இருந்தா. இந்த மரியாளுக்கு தான் இயேசு முத தரிசனமானார். அல்லேலூயா. 7 பிசாசு பிடிச்சிருந்த அந்த அம்மா, 7 பிசாசு பிடிச்ச அம்மாவை இயேசு சுகமாக்கினார். அவள் அதன் பிறகு வாழ்நாள் எல்லாம் இயேசுவோடு இருந்தாள். இயேசு உயிர் தெழுந்த பிறகு முதல் காட்சி இயேசு அந்த அம்மாக்கு தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் பாருங்க.
இந்த கூட்டத்தில் ஸ்திரீகள் இருந்தார்கள். 2ஆம் வசனத்தை பார்த்தீங்க. இந்த கூட்டத்தில் சில பேர் வருது. யோவன்னாலும் சூசன்னாலும். இந்த யோவன்னா யார் தெரியுங்களா? ஏரோது ராஜாவினுடைய காரியக்காரன். வேகமாக சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாது. வேகமாக சத்தமாக சொல்லுங்க. அப்போ காரியக்காரன் வேலைக்காரன்ல மேனேஜர் மாதிரி. ராஜான்னா மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி. ஏரோதின் காரியக்காரரான கூசா, அவருடைய மனைவி தான் இந்த யோவன்னா. இவளுக்கு வியாதி இருந்தது. அந்த வியாதியை இயேசு சுகமாக்கினார். அந்த நன்றி கடனாக இந்த யோவன்னாள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள். ஹல்லேலூயா. எப்படி ஊழியம் செஞ்சா? தங்கள் ஆஸ்திகளாலே ஊழியம் செஞ்சா. ஏன்னா ராஜாவுடைய மந்திரி, காரியக்காரன், அவனுக்கு சம்பளம் பெரிய சம்பளமா இருக்கும் இல்லையா? பெரிய வீடு இருக்கும், நிறைய வருமானம் இருக்கும், நிறைய இருக்கும். இவள் என்ன செய்தா? இவள் மட்டும் இல்லை, இவள் பொருள் கொடுத்து ஊழியம் செய்தாள். ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தியினாலே இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? ஊழியம் செய்தார்கள். ஆஸ்தியினாலே ஊழியம் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அம்மா வெளி மட்டும் ஊழியம் செய்யல, தன் புருஷனுக்கும் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லியிருக்கோம்? சொல்லியிருக்கும். அல்லேலூயா. அதிலே 8:23 பாருங்க. 23 8 லூக்காவில் 23 8. கவனிங்க. ஏரோது இயேசுவை குறித்து எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? ஏரோது என்பது யாரு? ராஜா. ராஜா இயேசுவை பற்றி அநேக காரியங்களை கேள்விப்பட்டானாமா. எப்படிப்பட்டிருப்பான்? அது மாத்திரமல்ல, கேள்விப்பட்டதோடு அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி என்ன செய்தார்? வெகு ஆசையா இருந்தான். இயேசு என்ன செய்யணும்? பார்க்கணும். யாரு? ஏரோது ராஜா இயேசுவை பற்றி என்ன செய்திருந்தான்? ஆமாமா, காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசையா இருந்தான். இந்த ஏரோதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் ராஜா. யார் மூலியமா போயிருக்கோம்? இந்த கூசா மூலியமா போயிருக்கோம். கூசாவுக்கு எப்படி போயிருக்கும்? நேசு அவர் மனைவி யோவன்னாள் மூலியமா போயிருக்கும். அல்லேலூயா. எங்க ஊழியம் செஞ்சா பார்த்தீங்களா? வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் உட்காரல, இயேசுவோடு கடந்து சென்று அவளும் ஊழியம் செய்தாள். தன் வீட்டில் தன் கணவருக்கு இயேசுவை பற்றி சொன்னால் இயேசு போய் ராஜாவுக்கு சொல்லுகிறான். விளங்குதுங்களா? இன்னைக்கு தாய்மார்களே, சாதிக்க பிறந்தவர்களே, மண்ணையும் பொன்னாக்க வேண்டியவர்களே, தூக்கம் வருதா தங்கச்சி? தூக்கம் இவ்வளோ கத்திலேயே தூக்கம் வருதே. அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மண்ணை பொன்னாக்குகிற திறன் படைத்தவர்களே, தாய்க்குளமே. இன்னைக்கு தாய்க்குளமெல்லாம் வேற குளமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது விடுங்க. உங்களை தாய்க்குளமாவே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் நினச்சா முடியும். ஆமாம் இல்லைங்களா? நீங்கள் நினச்சா முடியும். ஆனால் இந்த யோவன்னாள் என்ன செய்தா? தன் கணவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னால். எத்தனை தங்கச்சி மார்க்க சொல்லியிருக்கிறீங்க வீட்டுக்காரருக்கு? ஐயோ, உங்கள் வீட்டுக்காரர் பொல்லாதவர் அண்ணே, கத்தி எடுத்தா ரத்தம் இல்லாமல் வைக்க மாட்டார் அண்ணே. அவருக்கு தெரியாமல் பயந்து தான் சர்ச்சுக்கு வர்றண்ணே. அவர் எதிர்த்து ஒரு பேச்சு நான் பேச மாட்டேன்னே. மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க, நிச்சயமா அப்படி சொல்றீங்க? உங்கள் காரியம் சாதிக்கிறதுக்கு 3 நாளாக மூக்கு 3 மூலமாக வச்சுக்கிட்டு நிற்கிறீங்கள. ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அம்மா வீட்டுக்கு போவேணான்னு சொல்கிறாரு வீட்டுக்காரரு. இருப்பீங்க? போகாமல் இருப்பீங்க? போவீங்களா போக மாட்டீங்களா? எப்படி போவீங்க? சண்டை போட்டாவது அம்மா வீட்டுக்கு போவேணான்னு நீங்கள் புருஷனா வேணாம் போயா சொல்ல மாட்டீங்களா?
வெளியே தெரிஞ்சால் 4 பேர் இங்கே ஐயா மருந்து அண்ணன் காளி பண்ண கணேசனே இவங்கெல்லாம் வந்திருக்கா, ரவி எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்ல ஏப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, சொன்னால் நல்லதில்லை சொல்ல மாட்டீங்களா பெரியவங்க. அதுக்குன்னு 4 பஞ்சாயத்துக்காரர் இருப்பாங்க, ஒரு வீதிக்கு 4 பேர் இருப்பாங்க. சாதிச்சிருங்களா காரியத்தை? சாதிக்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா சாம்பார் ரசமாகும், ரசம் விஷமாகும். இந்த யோவன்னாள் வியாதிலிருந்து கடவுள் சுகமாக்கினதுனால தன் பொருள் கொடுத்தும் ஊழியம் செய்தால், தானும் ஊழியம் செய்தால். எத்தனை பேர் இப்படி செய்ய போறீங்க? சொல்ல மாட்டீங்க, கை தூக்க மாட்டீங்களே, தூக்க மாட்டீங்க. சூசன்னா ஆண்டோடைய வார்த்தை முழுசா கேட்டான். அவன் ஏரோதுக்கு போய் சொல்லுகிறான். அதோடு அவங்க ஊழிய நிற்கல. அதுலேயே 55 வசனம் பாருங்க, 55 23 55. கலேலுயா, இயேசு சிலுவையிலே அறையப்பட போகிறார், இயேசு மரிக்க போகிறார். இயேசு மரணம் வரைக்கு கூட இருந்தது இந்த பெண்கள் தான். கைகளை தட்டி இந்த பெண்களுக்கு வாழ்த்துக்க சொல்லுவோம். ஐயா அம்மா, சீசர்கள் ஓடி போயிட்டாங்க ஐயா. 3 வருஷமா இயேசுவோடு இருந்த சீசர்கள் ஓடிட்டாங்க. ஆனா இந்த பெண்கள் இயேசு விட்டு ஓடல, பெண்கள் இயேசு விட்டு ஓடல. கலேலியாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரிகள் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து சோழி முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே போகல. என்னாச்சு அவங்களுக்கெல்லாம் அக்கறை, எனக்கு மட்டும் என்னையா? 3 வருஷமா பேதுரு கூட இருந்தா, யோவான் கூட இருந்தா, யாக்கோபு கூட இருந்தா, அந்திரே கூட இருந்தா, அவங்கெல்லாம் எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளை என்ன செய்யறது, என்ன செய்ய, வந்தோமா பார்த்தோமா ஜோலி முடிஞ்சு போச்சு, அவங்க வீட்டு வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி போகல. பக்கத்தில் போய் சொல்லுங்க, உங்களை சொல்லலை. ஆமாம், ஏன்னா நீங்கள் அப்படி போகல. திரும்பி போய் என்ன செய்தார்கள்? கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனைப்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். வீட்டில் போய் சும்மா இருக்கல, மரித்து போன இயேசுவுக்காகவும் கந்த வர்க்கமும் தூப வர்க்கத்தையும் ரெடி பண்ணினாங்க. உயிரோடு இருக்கும் போதும் இயேசுக்கு பொருளால ஊழியம் செஞ்சாங்க. மரித்த பிறகும் பொருளெல்லாம் வாங்கி கந்த வர்க்கத்தை இயேசுக்காக எடுத்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அதுலயே 24:1 வாசிங்க. 24:1. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த அந்த தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட வந்தார்கள். போனவங்க அப்படியே போகலாமா? நிறைய பேர் வியாதிப்பட்டு அப்படியே போயிடுறாங்களே. பிசாசு பிடியிலிருந்து சுகமான உடனே அப்படியே நன்றி கெட்டவங்களா போயிடுறாங்களே. ஒரு காரியம் செய்யாத அதுக்கு தானே மறுபடியும் ஒரு கூட்டம் போகுது. ஜீவனை கொடுத்த இயேசுவோட எத்தனை பேர் நன்றியா இருக்கிறீங்க? இந்த பெண்கள் சில பேர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, உயிர் போன பிறகு அவங்க மதிக்க மாட்டாங்க. இப்போ பொதுவாக பாருங்க, ஒரு கலைக்கிட்டு இருக்கிறாரு, கலைக்கிட்ட மனைவி இருக்கிறாங்க. கலைக்கிட்ட மனைவி செத்து போச்சுன்னா கூட்டம் நிறைய வரும். கலைக்கிட்ட மனைவி செத்து போச்சுன்னா கூட்டம் நிறைய வரும். செத்து போன மனைவிக்காக அல்ல, கலைக்கிட்டிருக்காங்க, அவருக்காக ஒரு பெரிய கூட்டம் வரும். அதே போல கணவர் அந்த கலைக்கிட்டு செத்து போயிட்டாருன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவாய் வர மாட்டாங்க. ஏன்னா அவரே அதிகாரி, அவரே போனவர் இந்த மாவை பார்த்து என்ன செய்ய விலங்கு தான் சொல்ல உங்களுக்கு. இப்போ இயேசு இறந்து போன பிறகும் இந்த ஊழியம் செஞ்ச ஸ்திரீகள் மறுபடியும் வருகிறார்கள். அல்லேலூயா. இதான் நன்றி நிறைந்த ஒரு இதயம். பெண்களே, இயேசுவுக்காக வாழ வேண்டிய பெண்களே, இன்னைக்கு மகளிர் தினத்திற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்கினார், எத்தனை பிசாசு பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலாக்கினார். எந்த அளவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அதுலேயே 10ஆம் வசனம் வாசிங்க. 24:10. இதை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் இந்த யோவன்னா மறுபடியும் அங்க இருக்கா?
இப்போ மகதன மரியாளையோ இயேசுடைய தாய் மரியாளையோ இவங்கள சொல்ல யோவன்னா பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த யோவன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை யாருக்கு போய் சொல்றா? யாருக்கு சொல்றா? சீசர்களுக்கு சொல்லுகிறாள். அல்லேலூயா. சீசர்களுக்கு சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த செய்தியை கொண்டு போய் ஒரே சிந்தையா இருக்கு. நீங்க இந்த இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? சிந்தியேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இவங்க ஒரு காலத்துல சபை கட்டுவதற்கு உதவியா இருந்தவர்கள், ஊழியம் வளருவதற்கு உதவியா இருந்தவர்கள். ஒரு பெரிய தேசத்துல, இந்த பிலிப்பு பட்டணத்துல சபையை உண்டாக்குவதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். சபை இல்லாத காலங்களில் ஊழியத்துக்கு உதவி செஞ்சவங்க இந்த 2 பேர். ஒரு அம்மா பேர் என்னது? சித்தியக்கியா, எதோதியா. சரிங்களா? இவங்களுக்கு என்ன சிந்தையா இருக்கணுமா? ஒரே சிந்தையா இருக்கணுமா? அப்ப என்ன இல்லைங்க? என்ன இல்லை? ஒரு சிந்தை இல்லை. எதோதியாவுக்கும் சித்தியாக்கியாவுக்கும் ஒரு மனசு இல்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க? ஒரு உயிர் ஈர் உடல். ஒரு சட்டைக்குள்ள 2 பேர் கை விடுறது, ஒரு தட்டில் 2 பேர் சாப்பிட்றது, அதெல்லாம் ஒற்றுமையை சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? மாறியா பார்க்குறீங்களே? அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. 2 பேர் தான் எங்கே போனாலும் போவாங்க வருவாங்க. அப்படி இருந்தவங்க தான் இந்த 2 பேர், சித்தியாக்கியா, ஏதோதியா. இப்போ இவங்களுக்கு ஒரு மனம் இல்லாமல் போச்சு. என்ன இல்லை? ஒரு மனம் இல்லாமல் போச்சு. இதுக்கு பாஸ்டர் கண்டிச்சு எழுதுறாரு. புத்தி சொல்லுகிறேன். அடுத்து வேண்டி இதுவும் லேடிஸ் தான். உத்தம கூட்டாளியே என்று சொல்லும்போது பெண்களுக்கு பெண்கள் தான் உபதேசம் சொல்ல முடியும். பெண்கள் கூட்டத்தில் தான் பெண்கள் குறித்து அதிகமாக பேச முடியும். பெண்கள் கூட்டத்தில் தான் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க, பெண்களாய் கூடி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பாரத்தை ஒருவருக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரட்டும்னு சொன்னா என்ன சொன்னாலும் விளங்குறது இல்லை. பெண்கள் ஐக்கியத்துக்கு என்ன செய்யறதில்ல? போறதே இல்லை. பெண்கள் கூட்டத்துக்கு போறதே கிடையாது. மாசத்துல ஒரு நாள். இந்த உலகத்தில் எவ்வளவு நீ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் போகும்போது ஒட்டு துணி இல்லாம தான் நீ போவேன். இங்க இவங்களுக்கு உதவியா இருக்கும்படி உத்தம கூட்டாளியே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலாந்தோரோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அல்லேலூயா. எம்மா உத்தம கூட்டாளியே, இந்த 2 பேர் சகோதரிகளும் ஆரம்ப நாட்களில் ஊழிய நாட்களில் எனக்கு ரொம்பவும் உதவியா இருந்தவங்க. என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியத்துக்கு மிகவும் உதவியா இருந்தவர்கள். இப்பொழுது என்ன அவங்களுக்கு தேல் கடிச்சிச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு திரியிற ஆளுங்க. புரியுதா? நீ கட்டின ஊழியத்தை நீயா இடிச்சிடாத. புத்தியில ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கட்டிய வீட்டை கையால் இடிச்சு போடுகிறா. ஒரு ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால முழு உலகம் சபிக்கப்பட்டது. ஒரு மரியாள் கீழ்ப்படிஞ்சதுனால உலகம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க நாளே சபிக்கப்படணுமா இல்ல ரட்சிக்கப்படணுமா? நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். நீ தான் முடிவு பண்ணணும். உன்னால உன் வீடு ரட்சிக்கப்படணுமே, உன்னால உன் சபை ரட்சிக்கப்படணுமே, உன்னால உன்னுடைய தெருவு ரட்சிக்கப்படணுமே, உன்னால உன்னுடைய ஊரு ரட்சிக்கப்படணுமே. ஊரு பாழாய் போய் இருக்க, தெபாராலே எழும்பு. அல்லேலூயா. இவர்கள் என்னோட கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அப்படி என்ன அர்த்தம்? என்னோட ஊழியத்துக்கு வந்தவங்கன்னு சொல்றார். என்னோட ஊழியத்துக்கு வந்தவங்க, அவங்களுடைய நாமங்கள் ஆமென். அல்லேலூயா. அவங்க பேர் எங்க இருக்குமா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அந்த பேரை கிறுக்கி போட வச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு ஜீவ புஸ்தகத்தை எழுதவும் தெரியும், எழுதின பேரை கிறுக்கி போடவும் தெரியும். உங்க பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என்னைக்கு ஞானசானம் வாங்கினீங்களோ அன்னைக்கு உங்க பேரை கர்த்தர் எழுதி வச்சிட்டாரு.
எழுதி வச்ச பேரை பத்திரமா இருக்கணுமே தவிர அது கிரிக்கப்படுவதற்கு பிரயாசப்படாதீங்க. அதனால இந்த 2 பெண்களும் ஊழியம்காரிகள், ஊழியம் செய்தவர்கள். அது பவுல் விடாமல் அது என்ன செய்கிறாரு, அதோடைய மேன்மை குறித்து சொல்கிறார். அது கீழே 4ஆம் வசனம் பாருங்க. இது யாருக்கு சொன்னது? இந்த 2 பேத்துக்கு தான். எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை 3 முழம் தூக்கி வச்சுக்கிறாதம்மா, கத்துக்குள்ள எப்பொழுதும். ஒரு காலத்தில் கஞ்சி இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு பேங்கில் டெபாசிட் பண்ண பிறகு மூஞ்சி பார்த்தா இஞ்சி தின்ன என்னவோ சொல்லுவாங்களே. முன்னாடி அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, சந்தோஷமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ 1 மாதத்துக்கு அரிசி இருக்குது. ஏன் மூஞ்சி அப்படி இருக்குது? ஏன் ஒரு சந்தோஷம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை? எண்ணத்தை கொண்டு போகிறதுக்கு. அதனால் கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? தாய்மார்களுக்கு சொல்கிறேன், தாய்மார்களே எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். விளங்கடம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார சந்தோஷமாக வச்சுக்கிருவீங்க. ஆமாம் இல்லைங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வச்சுக்கிருவீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் காயப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் காயத்தோடு தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி இந்த மகளிர் நாளில் இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்ச பெண்கள், பவுலோடு இருந்து ஊழியம் செஞ்ச பெண்கள், இன்றைக்கி இந்த சபையில் ஊழியக்கார பெண்கள் இருக்கிறீங்க. சீசிகளாக இருங்க. கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தும்.